எங்கேயும் பேசப்படாத உலக செய்திகள் சிலவற்றை நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த வீடியோ காட்சிகள் இருக்குது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணோம் அப்படின்னு ஒரு படம் வந்ததில் விஜய் சேதுபதி படம். அதே மாதிரி ரஷ்யா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கக்கூடிய ஒரு அணுகுண்டு சோதனை தான் இது. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. இதை பற்றிய டீட்டெயில் நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை யாருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். எந்த நாட்டின் மீதும் இன்னும் பிரயோகப்படுத்தலை அப்படிங்கிறது. அப்போது இது ரிலேட்டடான டீட்டெயில் நமக்கு தெரியணும்ல. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஆரம்பித்து இன்னையோட 1376வது நாள் ஆகுது. அமெரிக்காவினுடைய மார்க் ரூபியோ இதற்காகவே ஸ்பெஷலாக ஒரு கான்வாய் ரெடி பண்ணி சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அவரோட சேர்த்து ட்ரம்பினுடைய மருமகன் ஜாரட் மகுஷ்னர் அப்படிங்கிற நபர். இவர் யாருன்னா இவர் தான் ட்ரம்பினுடைய மருமகன். இவர் ஒரு யூதர். இவரும் இந்த உக்ரைன் குழுவினரோடு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் உக்ரைன் குழுவும் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த உக்ரைனுக்கான குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிறது இருக்குல்ல. ஜெலன்ஸ்கி இருக்காரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். ஜெலன்ஸ்கி ஒரு உக்ரைனுடைய அதிபர். அவர் இந்த மாதிரியான மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாராம். அவர் ஒதுங்கிக்கிட்டார். பட் அவருடைய ஆயுதப்படை தலைவர், அவர் பேர் யாருன்னா சிபிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இவர். இந்த சிபிகா அப்படிங்கிற நபரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உமரேவ் அப்படிங்கிற நபரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் மார்க் ரூபியோ கழுவி ஊற்றியிருக்காரு மீட்டிங்கில். ரஷ்யாவினுடைய ஷேடோ டீம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னு, அதாவது நிழற் கடற்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கப்பலை நீ எப்படி அட்டாக் பண்ணலாம், இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ போய் ரஷ்யாவோட கப்பலை அட்டாக் பண்ணி நீ பெரிய ஹீரோ நினப்பா உனக்குன்னு சொல்லிட்டு இவரை போட்டு வறுத்து எடுத்திருக்காங்க. ஸோ கடுமையாக திட்டி தீர்த்தது அமெரிக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரி, அந்த கப்பலை பற்றிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவினுடைய ஆயில் ரிலேட்டடான எல்லா இடங்களையும் தகர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளான், அஜெண்டா. அதை அவங்க செய்கிறதுக்கு இப்போ தான் நேரமா அப்படிங்கிற கொஸ்டினையும் கேட்குறாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கப்பல் தான் துருக்கிக்கு பக்கத்தில் கருங்கடல் ஏரியா இருக்குல்ல, அதில் ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல் இது ஒன்று ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நல்லதொரு வாய்ப்பாக இந்த கப்பலுக்குள்ளே பெரிய அளவில் எண்ணெய் இல்லை. இது ஒரு காலி டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பலுக்கு பேர் கைரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கைரோஸ் கப்பலை தான் உக்ரைன் வீரர்கள் ட்ரோன் மூலியமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ரஷ்யாவால் இந்த கப்பலை காப்பாற்றிருக்க முடியும். பட் அவங்க அதை செய்யலை. ஏன்னு தெரியலை. ஏன்னா ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட டீல் அமெரிக்காவோட இருக்குது. ஒரு தடவை அட்டாக் பண்ணிட்டு போட்டுமே, அதை வச்சு நம்ம சீஸ்ஃபயர் டீலில் சில இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஓகே, ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வருகை தருகிறார். எப்போ? டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வர்றார். இதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ காமிச்சேன்ல அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு வீடியோ மறுபடியும் நம்ம இந்தியா டெலகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இப்போ பாகிஸ்தான் மேலே அதை தூக்கி போட்டு பயங்கரமாக வெடிச்சிருக்கே அப்படின்னு இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்பை தான் இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த வெடிச்சதில் ஒரு பெரிய அணுகுண்டு மாதிரி, அதனுடைய பேர் தான் FAP
1500 அப்படிங்கிற பேர். இதே FABயில் 3000 இருக்குது, 5000 இருக்குது. என்னடா இது வேறு வகையாக ரகமாக இருக்கே அப்படின்னு கேட்டால், இந்த FAB 1500 அப்படிங்கிறது 3300 பவுண்டு கிலோ வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸை தான் இப்போது ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுக்க போகிறாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி இதற்கான கையெழுத்து இட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த வெடிபொருளை இதுக்கு முன்னாடி ரஷ்யா வேறு எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1980ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் போர் நடந்தது. அந்த போகிறப்போ ரஷ்யா இதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் தகவல். அதற்கு பிறகு நமக்கு இது மட்டும்தான் கொடுக்க போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. Su-34 அப்படிங்கிற அந்த விமானத்தையும் பரிசாக கொடுத்துருக்காங்க ரஷ்யா. Su-34 அப்டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது Su-57 போர் விமானம். Su-75 வரைக்கும் 5th ஜென்ரேஷன் வரைக்கும் டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போது இந்தியாவுக்கு Su-57 நம்ம இந்தியாவுக்குள்ளேயே தயாரிப்பதற்கான வாய்ப்பை இரு நாடுகளுமே ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற தகவல். அதோடு சேர்த்து கூடுதலாக 5ஆம் தலைமுறைக்கான Su-75 அதனுடைய உற்பத்தியும் சாத்தியமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்ய தரப்பு. அப்போது நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதை சொல்லியிருக்கிறவர் யார்னா இவர் தாங்க. இவர் பேர் விஜயேந்தர் தாக்கூர் அப்படிங்கிறது. இவர் இந்திய விமானப்படைக்கான தலைவர். முன்னாடியும் இவர் ஏகப்பட்ட டீமில் ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ அப்படிப்பட்டவர் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வருகை இந்தியாவுக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் முழுக்க ரஷ்ய அதிபர் புட்டின் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கிறது நல்லா பேசுகிறாருல, பட் அவர் பேசக்கூடிய லாங்குவேஜ் நமக்கு புரியாது. அவர் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரு சின்ன மீட்டிங்கில் பேசுகிறார். அது என்ன அப்படிங்கிறத தான் இப்போது அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரஷ்ய அதிபர் புட்டின் இளம் விஞ்ஞானிகளோட ஒரு நல்லதொரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கார். அது எதுக்குன்னா, USA 1945ஆம் ஆண்டு அணுகுண்டு தயாரித்தாங்க. அவங்க என்ன காரணத்துக்காக தயாரித்தாங்க அப்படிங்கிறது வேற கதை. அவங்க ஜப்பான் மேலே குண்டு போட்டாங்க. பட் நான் உங்கள் கூட நடத்தக்கூடிய இந்த மீட்டிங் அப்படிங்கிறது சோவியத் யூனியன் 1949 அணுகுண்டு தயாரித்தாங்கங்கிறத நினைவுபடுத்துகிறேன். இப்போது இன்றைக்கும் ரஷ்யாவுக்கு அந்த அணுகுண்டுங்கிறது தேவை. ரஷ்யாவினுடைய புதிய அணுகுண்டுகள் தான் எதிரியை பயமுறுத்தும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அந்த ஃபியூச்சர் சயின்டிஸ்ட்டுக்கிட்ட பேசியிருக்கார். இதை எதுக்கு அவர் பேசியிருக்காருன்னா, ரஷ்யா டைரக்டாக உக்ரைன் போர் மட்டுமே அவங்களுடைய இலக்கு அல்ல. ஒட்டுமொத்த சோவியத் யூனியனையும் மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணக்கூடிய வேலையை தான் ரஷ்ய அதிபர் புட்டின் செய்கிறாருங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னொரு புறம் ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் உக்ரைனுடைய திட்டம். அதுக்காக தான் அந்த காலி டப்பா சொன்னல, அதன் மீது அட்டாக் நடத்தினாங்க. 53 ரஷ்ய வீரர்களை ஒரே இரவில் பலி கொடுத்துருக்கு ரஷ்யா. இதுவும் ஏன்னு தெரியல. பட் 19 ரஷ்ய இராணுவ வீரர்கள் வேணும்னே உக்ரைன் கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அதே யோசனை தான் எனக்கு வந்தது. இவ்வளவு நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த போரையே ரஷ்யா முடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சீஸ்ஃபயர் டீலும் ரஷ்யாவுக்கு தான் சாதகமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வேளையில் இந்த மாதிரியான ஒரு கபட நாடகம், என்னை நீயே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுக்குறாரு ரஷ்ய அதிபர் புட்டின். இது எதுக்காக அப்படின்னா, இந்த சீஸ்ஃபயர் டீல் இருக்குல்ல, உட்காந்து பேசுகிறாங்கல்ல, அதில் என்னையும் தான் இவன் அடிச்சிருக்கான் அப்படின்னு காரணம் காட்டுறதா, அதற்காக மட்டுமே வா அப்படின்னு தெரியல. பட் இப்போது மார்க் ரூபியோ அந்த காலி டப்பா மீது அட்டாக் நடத்தினாங்கல்ல, அதில் பயங்கரமாக கோவப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உக்ரைனுக்கு சொல்லியிருக்கார். இதுதான் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அமெரிக்கா இனி உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் தரவே தராது அப்படின்னு சொல்லிட்டாரு மார்க் ரூபியோ. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அன்னெசரியாக நீ தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டீங்கன்னா நான் உனக்கு பாதுகாப்பு தரமாட்டேன் அப்படின்னு. ஐரோப்பாவை ரஷ்யா தாக்கினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இது அதை விட பெரிய ஷாக்.
நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய அமெரிக்கா ஒட்டுமொத்த நாட்டோவையும் வழிநடத்தும் அப்படின்னு பார்த்தா அந்த ஐரோப்பா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் கலட்டி விட்டுருவேன், உன் கதையை நீயே பார்த்துக்கோ, உன் பொழப்ப நீ பாரு, நான் இனிமேல் உனக்கு சப்போர்ட்டாக வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கை கழுவிட்டாங்க. போர் நிறுத்தம் உடனடி தேவை, இதுதான் எங்களுடைய இலக்கு. இதை விட்டுட்டு நாட்டோ வந்து சும்மா உக்ரைனுடைய அதிபரை கிள்ளி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டின கதையை ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்கப்பா, நான் பயங்கரமாக ரியாக்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அதுவும் நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பர். அந்த போலந்துங்கிற நாட்டினுடைய எல்லைக்கு பக்கத்தில் ரஷ்யாவினுடைய MiG-31 இந்த ஜெட்டு விமானம் இருக்குல்ல, இந்த ஜெட்டு விமானம் பறந்து அப்படியே போகுது. இதை பார்த்த போலந்துக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என்னடா அவங்க அடுத்து நம்ம மேலே தான் அட்டாக் பண்ண போகிறாங்க போல அப்படின்ட்டு அவங்க கதறிக்கிட்டு கண்ணீர் வெடிக்க, ஜெர்மனியினுடைய மெர்ஸு, ஐயா நான் உயரமாக தான் இருக்கேன், அதற்காக நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஆள் கிடையாதியா அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு பக்கம் போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஏன் நாட்டின் பக்கமும் MiG இறக்கி விட்டுருக்காரு புட்டின்னு, என்ன பண்ண போகிறாருன்னு தெரில, பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து பேட்ரியாட்டை ஆன் பண்ணிடுவோம் அப்படின்னு. பேட்ரியாட்னா என்ன, வீட்டில் உட்காந்து போடுற ஏசியா கிடையாது, அது வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு இந்த இருக்குது இல்லையா, இதுதான் அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போலந்துக்கிட்டையும் இருக்குது, ஜெர்மனிக்கிட்டையும் இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுட்டாங்க, ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன, ரஷ்யா வந்து அந்த MiG விமானம் மூலிமா அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா இவங்களை இது பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக மியாமி அப்படிங்கிற இடத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடக்குது. இந்த மியாமிங்கிற இடம் வந்து உக்ரைனுக்குள்ளே உள்ள மீட்டிங்கு ப்ளஸ் உக்ரைனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அமெரிக்கா ப்ளஸ் உக்ரைன் குழு அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துது. இந்த இடத்துல மீட்டிங்கை முடித்த உடனேயே அங்கேருந்து அந்த டீம் அப்படியே கிளம்புறாங்க, ஃப்ளோரிடா போகிறாங்க. அமெரிக்காவினுடைய ஃப்ளோரிடாவுக்கு போய் உக்ரைனுடைய யுமிரோவ் அப்படிங்கிற நபர் இந்த இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஜெலன்ஸ்கிக்கு ரொம்ப நெருக்கமான நபர். இவரை கூட்டி வச்சு மார்க் ரூபியோ செட்டிங்கில் உட்காந்து 29 அம்ச திட்டம் சொன்னோம், 28 அம்ச திட்டம், அதற்கு பிறகு 18 அம்சமாக அது மாறுச்சு, 19 அம்சமாக மாற்றணும். அதை இப்போது நீங்கள் எத்தனை ஒப்பந்தத்தில் ஓகே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பேசியிருக்காங்க. இதில் மார்க் ரூபியை பேசின விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது. சுதந்திர இறையாண்மைக்கு வழி செய்யப்படும், யார், உக்ரைனுடைய அதிபரை பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி நேரடியாக பிரான்ஸினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி கிளம்பிட்டார். மால்டோவா தான் அடுத்த இலக்கு அப்படின்னு ரஷ்யா சைட்லேருந்து சொல்கிறாங்கங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகுது. உடனே மால்டோவாவை ஏன் வந்து ரஷ்யா தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா, உக்ரைன் எப்படி நாட்டோவில் சேர்றேன்னு அடம்பிடிச்சு இன்றைக்கி போர்னால் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி 2030ஆம் ஆண்டுக்குள் மால்டோவாவும் நாட்டோவினுடைய ஒரு பகுதியாக நான் மாறணும்னு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரஷ்யாவினுடைய ட்ரோனை மால்டோவுக்குள்ளே பறக்க விட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஒரு ஆட்டம் காமிச்சு வச்சுருக்காருங்கிறது தான் தகவல். இப்படிப்பட்ட நிலைமையில் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறார். அந்த வீடியோ பெரிய லெவலில் வைரல் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாரு, ஜெனீவா மாநாடு நடந்துச்சுல்ல, அதில் பேசினதை நம்ம செயல்படுத்துவோம், அமெரிக்கா மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, டிசம்பர் 1ஆம் தேதி சிறப்பான நாள், வரக்கூடிய கிறிஸ்மஸ் உக்ரைன் மக்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையை முன்வைத்து தனது வீடியோவை நிறைவு செஞ்சுருக்கார். ஆக மொத்தத்தில் அந்த 19 பாயிண்ட்டுங்கிறது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் ஓகே பண்ண வச்சுருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் ரஷ்யாவுக்கு தான் முழு வெற்றி கிடைக்கப் போகுது. ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்த கட்டமாக நாட்டோவில் இருக்கக்கூடிய சில நாடுகளை குறிவைத்திருக்கிறார். அவர் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு ஐரோப்பா நாடுகள் முழுவதுமே கதிகலங்கி போய் நிற்கிறாங்க. தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே எல்லா பொருளும் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ரஷ்ய அதிபர் புட்டின் உருவாக்கிட்டார். பட் மற்ற நாட்டினுடைய ஜிடிபி, யூரோப் கண்ட்ரியினுடைய ஜிடிபி ரொம்ப கீழே இருக்குது. அவங்களால தனக்குத்தானே எந்திரிச்சு நிற்க முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை வீழ்த்துவது எளிது. ஸோ ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிட்டார். பட் மற்ற நாடுகள்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இந்தியா ரஷ்யாவோடு ஒரு நல்ல பிணக்கத்தில் இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி
ஒரு பெரிய மாற்றம் இந்தியாவுக்கு இருக்கும். இந்தியாவினுடைய டெக்னாலஜி அப்படிங்கிறதும் சரி, இந்தியாவினுடைய இராணுவ பலமும் உலக அளவில் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் ஏகப்பட்ட சலுகைகளை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்னதான் அவங்க டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைச்சி கச்சா எண்ணெய் விலையை குறைச்சா கூட நமக்கு பெட்ரோல் விலை குறைய போகிறதில்ல. ஏன்னா மோடி மிகவும் நல்லவர் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.